வணக்கம். நவமால் காப்பேர் அண்ணாநகர் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகம். கண்டமங்கலம் ஜனவரி 20 நவமால் காப்பேர் அண்ணாநகரில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசித்தனர். கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேர் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகரில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி 13 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்து வந்தது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் நேற்று முன்தினம் 18ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. மாலை 5 மணிக்கு யாகசாலை பிரவேசம், முதல் காளையாக பூஜை நடந்தது. நேற்று 19ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. காலை 10:15 மணிக்கு யாத்ராதானம், கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு விமானம் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. 10:45 மணிக்கு மூலவர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. விழாவில் நவமால் காப்பேர் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை சின்னத்தம்பி, ஒன்றிய கவுன்சிலர் ராசாத்தி வெங்கடேசன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அணை துணை அமைப்பாளர் சம்பத் உட்பட சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமிகளை தரிசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கும்பாபிஷேக திருப்பணிக்குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். செய்திகளுக்காக விழுப்புரம் தாலுகா செய்தியாளர் பா. விஜய். நன்றி.